ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்றேன் பாருங்களேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம். 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் பேச்சாளர்களுக்கு கார்லாம் இருக்காது. கார்ல வந்தா பேச்சாளர்லாம் இருக்க முடியாது. சுண்ணாம்பு லாரியில போய் பேச்சாளர் இறங்கினா கொஞ்சம் வெள்ளையா போய் இறங்கலாம். அந்த மாதிரி தான் பேச்சாளர்களுக்குலாம் மரியாதை உண்டு. அப்ப நான் பஸ்ல போறேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல எனக்கு என்ன தலையெழுத்து பாருங்க. என் பக்கத்து சீட்ல ஒரு குடிகார பையன் உட்காந்துட்டான். பயங்கர குடிகார உட்காந்துட்டான். நான் ஜன்னல் ஓரமா உட்காந்துருக்கேன். எனக்கு அடுத்தாப்புல உட்காந்துட்டான். உட்கார்ந்தது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இல்லை. பஸ்ல டிக்கெட் வாங்குற யாரு வேணாலும் உட்காரலாம், நம்ம என்ன கேட்கவா முடியும். திடீர்னு வாமிட் பண்ற மாதிரி ஒரு அந்த சிம்டம்ல ஒரு சவுண்ட் தான். ஓ அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறான். நான் பயந்துட்டேன். இப்ப வாமிட் பண்றேன், ஜன்னலுக்கு எந்திரிச்சு வாமிட் பண்ணாருன்னா என் சட்டையில ஏதாவது ஆயிடும். நான் இப்போவாது டிவிக்கு வர்றதுக்காக கொஞ்சம் கலர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். டிவியில வெள்ளையும் வெள்ளையுமா வந்தா உள்ள விட மாட்டாங்க. அதனால கலர் சட்டை போட வேண்டியிருக்கு. அவன் நான் வெள்ளையில போயிருக்கிறேன். அவன் அதை என்ன கலரை ஆக்குவான்னு எனக்கு தெரியாது. ஏன் அவன் என்ன பிராண்டு கொடுத்திருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன் கலர் அவன் சட்டையை என்ன ஆக்க போறான்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே பயந்து போய் உட்கார்ந்துருக்கேன். 2 தடவை சவுண்ட் கொடுத்தான், 3 தடவை சவுண்ட் கொடுத்தான். நான் ஒவ்வொருத்தரும் தலையை குனிஞ்சுக்கிட்டேன். அவன் ஜன்னல் பக்கம் தாவறதுக்கு வசதி அப்படி பம்மிக்கிட்டேன். ஒன்னும் நடக்க மாட்டேன். வெறும் சவுண்ட் மட்டுமே கொடுத்தா. நான் உடனே சொன்னேன், பிரதர் ஜன்னல் ஓரமா நீங்க உட்கார்ந்துக்குங்க, நான் இந்த பக்கமா உட்காந்துக்கிறேன். சௌரியம் போல வாந்தி எடுங்கோ அப்படின்னு. அவன் சொல்றான் என்கிட்ட, பிரதர் நீங்களே ஜன்னல் பக்கமா உட்காருங்கோ, எனக்கு எப்ப தோணுதோ அப்போ வாமிட் பண்றேன். இவனுக்கு எப்ப தோணும், இவனுக்கு எப்போ வாமிட் வரும், நான் அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவன் எப்ப வாந்தி எடுக்க போறான், இவன் கல்யாணம் ஆன புதுசுலயாவது பொண்டாட்டி எப்ப வாந்தி எடுக்க போறான்னு எதிர்பார்த்தாலாவது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எவனோ தெருல போறவன் இவன் எப்ப வாந்தி எடுக்க போறான்னு நான் உட்கார்ந்து பதச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு எல்லையில கோவம் வருமா வராதா? திருப்பி இதே டிராமா பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கும் கோவம் வந்துருச்சு. கோவத்துல என்ன சொல்லிட்டேன், கொஞ்சம் கடுஞ்சொல் சொல்லிட்டேன். என்ன சொல்ற, வாந்தி தானே எடுக்கிறேன், என் தலைமையில ஏரியா போய, எப்ப வேணாலும் எடுத்துக்க போய அப்படின்ட்டேன் ஒரு கோவத்துல. நான் இப்படி சொல்லிருக்க கூடாது. இப்ப சொல்றேன், தெளிவா பேசும்போது சொல்றேன், சொல்லிருக்க கூடாது சொல்லிட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவத்துல சொல்றேன். எனக்கு பின் சீட்ல இருந்து 2 பெரிய மனுஷன் உட்கார்ந்து சொல்றா, இந்த 2 குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்ன கலாட்டா பண்றான் பாரு. எனக்கு தேவையாது. 2 குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்ன கலாட்டா பண்றான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உயிரே போயிடுச்சு. அப்படியே கூனி குறுகி போயிட்டேன். என்ன இப்படி பேசுறான், நம்மளையும் சேர்த்துட்டான் அப்படி. அதுக்கு அடுத்த பெரிய மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னதான் டாப்பு. இந்த வாந்தி எடுக்கிறவங்க கூட கொஞ்சம் லிமிட்டா சாப்பிட்டு இருப்பான் போல் இருக்கு, இந்த ஜிப்பா போட்டுருக்கணும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டுருவான் போட்டு, தலைமையிலேயே வாந்தி எடுன்றான். அவன் எவ்வளவு போட்டிருப்பான் அப்படின்னு ஆராய்ச்சி, அவன் மில்லி எவ்வளவு ஆராய்ச்சி பண்றான். நான் ஒரு வினாடி யோசிச்சு பார்த்தேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், கோபப்பட்டேன். கோபத்தை எப்படி பண்ணேன், வெளியிட்டேன். கோபத்தை வெளியிட்டது அவன் என்ன போதையில சேர்த்துட்டான் குடிகார லிஸ்ட்ல. உண்மைங்க, கோபமும் ஒரு போதை தான், நான் அதுக்கு அடிக்ட் ஆனதால தான் அதை வெளிப்படுத்தினேன். இந்த வார்த்தைக்கு அடிக்ஷன். லிக்கருக்கு அடிக்ட் ஆன மாதிரி கோபத்துக்கு அடிக்ட் ஆனதால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். நான் அதுக்கு அந்த சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை, என் தலைமையில வாந்திடு அப்படின்னு. அப்ப நான் கோபம் எனக்குள்ள பாருங்க, என்னுடைய எல்லா பர்சனாலிட்டியும் கீழே போய் படித்தவர், புத்தகம் படித்தவர், அறிவு படித்தவர், 10 பேருக்கு புத்தி சொல்லுகிறவர், கூட்டங்களுக்கு எல்லாம் போச்சு. அது உள்ள இருந்து கோபம் மட்டும் மேல வந்து நின்னுச்சு. நான் இப்ப ஒரு லைஃப் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த மாதிரி ஒரு உதாரணம் நண்பர் சிப்பி ரகுநாதன் சொல்றாரு, அவர் ரொம்ப நல்லா சொல்வார். அவங்க எல்லாம் சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்க, நல்ல மனிதர்கள். இப்ப நான் வேற எங்கேயோ வந்துட்டேன். இப்போ எனக்கு உள்ள இருந்த உணர்வுகள்ல எல்லா உணர்வுகளும் பம்மி போய் என்ன அறிவு, தெளிவு இதெல்லாம் பம்மி ஒதுங்கிக்கிட்டு எது டாமினேட் பண்ணிடுச்சு, டாமினேட் பண்ணி நின்னது கோபம். அப்ப எல்லாம் அடங்கி நின்னுடுச்சு. இப்ப நான் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் சொல்ல போறேன், சைக்காலஜில இருந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க, அந்த வீட்டுக்குள்ள ஒரு 100 பேர் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. உத்தரவு கத்துறாரு. என்ன, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போன உடனே வாய உட்காந்து சாப்பிடிய அப்படிங்கிறாரு. அவர் சாப்பிட சொல்றாரு, நீங்க ஆச்சரியப்படுறது மரியாதை இல்லாம சொல்றாருன்னு நினைக்கிறீங்க. இன்னொருத்தர் இருந்து வராரு, வாங்க 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 உட்காருங்க, சாப்பிடுங்க மரியாதையா சொல்றாரு. நம்ம எப்படி அவரை ஆச்சரியமா பாக்குறோம். சரி உட்காந்து சாப்பிடலான்னு உட்காந்து சாப்பிடும் போது இன்னொருத்தர் எங்க நுழையாரு, திறந்து விட்ட நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சு போட்டு இஷ்டத்துக்கு திங்கிறிய எந்திரிய அப்படிங்கிறார். ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்மள சாப்பிடுங்கன்னு மரியாதையா சொன்னார் இல்ல, அவர் ஒண்ணு செத்து போல, அவர் அங்கதான் நிக்கிறார். அப்பவே அந்த வீட்டுல இன்னொருத்தரு
திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி உட்காந்து தின்னுட்டு இருக்கிற வெக்கமா இல்ல எந்திரிய அப்படிங்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்லிருக்கணும்? நான் தான் சாப்பிட சொல்லியிருக்கேன் சொல்லணுமா இல்ல? ஒரு சைலண்டா ஒண்ணும் நடக்காத மாதிரி நிக்கிறாரு. இவரு எந்திரிச்சு போயாங்கிறாரு. இன்னொருத்தர் பாயாசம் கொண்டாரே சாப்பிடுங்கிறாரு. நமக்கு ஏதாவது புரியுதா? ஒரு வீட்டுக்குள் நீங்கள் நுழைகிறீர்கள், புரிஞ்சு போச்சா? 100க்கும் மேற்பட்ட நபர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், புரிஞ்சு போச்சா? 100க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆளாளுக்கு வித்தியாசமான உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள், புரிஞ்சு போச்சா? இப்ப ஆளாளுக்கு வித்தியாசமான உத்தரவுகளை பிறப்பிக்கிற போது பிறப்பிக்கிற கணத்தில் அவர்கள் எஜமானர்கள். எஜமானர் பிறப்பிக்கிறாங்க, மத்த 99 பேர் சைலண்ட் ஆகிக்கிறாங்க. திரும்பி ஒருத்தர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார், மத்த 99 பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க. இவர் சொன்னதுக்கு எதிராக ஒரு உத்தரவு இன்னொருத்தர் பிறப்பிக்கிறாரு, அப்ப என்ன மத்த 99 பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. நம்முடைய மனதில் நூற்றுக்கணக்கான உணர்வுகள் நடமாடி கொண்டிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான நபர்கள். கோபம், காமம், பயம், பொறாமை, சில பண்புகள், சில பழக்க வழக்கங்கள், சில உயர் நலன்கள், சில சிறந்த சிந்தனைகள், படிப்பு, பண்பாடு, ஒழுக்கம். நூற்றுக்கணக்கான நபர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றில் யார் எஜமானன் என்பது தீர்மானிக்கவில்லை. இதில் யார் எஜமானன் என்பது தீர்மானமாகவில்லை. இப்படி சொல்லலாம். எப்படி சொல்றாங்க பாருங்க. விருந்தளிப்போர் வீட்டில் விருந்தாளிகளே விருந்தளிப்போர்களாக ஆகிவிட்டார்கள். விருந்தாளிகள் விருந்தளிப்போராக ஆகிவிட்டார். விருந்தாளி எல்லாருமே வந்திருக்கிற பைய. கடைசியா கணக்கு பார்த்தா அந்த வீட்டுல ஒரு பைய கூட ஒரிஜினல் பைய கிடையாது. சாப்பிடுன்னு சொன்னவனும் விருந்தாளி தான், வெளியே போடான்னு நம்மளுக்கு சொன்னவனும் விருந்தாளி தான். விருந்தாளி வரவேற்கிறான் ஒரு விருந்தாளி, ஒரு விருந்தாளி என்ன போடாங்கிறான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போக நடக்காதா? வந்திருக்கிறவன் விருந்தாளி. கல்யாண வீட்டு எஜமான யாரு தெரியல. கல்யாண வீட்டு எஜமான அட்ரஸ் இல்லாம எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதுல ஒரு பைய நம்மள சாப்பிடுங்கிற, அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு பைய எந்திரி இடத்த காலி பண்ணு அப்படிங்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப உண்மையிலேயே அந்த வீட்டோட எஜமான உள்ள நுழைஞ்சிட்டா இந்த 100 பையில ஏதாவது ஆட்டம் போட முடியுமா? 100 பையன் 100 உத்தரவு போட முடியுமா? இப்ப நான் வாழ்க்கையோட நுட்பமான ஒரு பகுதிக்கு வர, உங்களுக்குள் நூற்றுக்கணக்கான உணர்வுகள் தலைவிரித்து ஆடுகின்றன. அவர்கள் விருந்தாளிகள். ஆனால் நீங்கள் தான் எஜமானர். எஜமானர் விழிக்கிற வரை விருந்தாளிகள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எஜமானர் விழித்து வந்து விட்டார், ஹிஸ் பிரசன்ஸ், அந்த வீட்டின் எஜமானர் விழித்தெழுந்து விட்டால் விருந்தாளிகள் வாய் மூடி விடுகிறார்கள். அவங்க யாரு அந்த வீட்டுல இவனை சாப்பிடுன்னு சொல்றதுக்கு? அவங்க யாரு சாப்பிடாம போன்னு சொல்றதுக்கு? இது விருந்தாளிகளின் வேடிக்கை கூட்டமாக நடக்கிறது. விருந்தளிப்போன் அந்த வீட்டின் எஜமானன் இன்னும் விழிக்கவில்லை. நம்முடைய வாழ்வில் நாம் படுகிற பலவிதமான உணர்ச்சி குழப்பங்களுக்கு காரணம் நமக்கு விருந்துக்கு வந்த நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை ஆட்டி படைத்து எஜமானரை போல் நடிக்கின்றன. நீங்கள் தான் எஜமானர் என்ற விழிப்பை அடைந்து விட்டால் கோபம் வாய்ப்பொத்தும், பயம் பதுங்கிவிடும், உங்கள் மற்றைய உணர்வுகள் ஒடுங்கி ஒரு ஓரத்தில் போய்விடும். எனவே விழிப்படைதல் தான் ஞானம் பெறுதலுக்கான ஒரே சிறந்த வழி.